ரயில்வே படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியருக்கான கால் ஃபார் ரயில்வேலேருந்து விட்டுட்டாங்க. சரிங்களா? இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் இவங்களோட 4th நோட்டிஃபிகேஷன் 2026 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th நோட்டிஃபிகேஷனாக விட்டுட்டாங்க. ரெக்குவயர்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர், சரிங்களா, ஜேஇக்கு விட்டுட்டாங்க. அது போக டிஎம்எஸ், டிபார்ட்மெண்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட், 2 பேர்த்துக்கு சேர்த்தே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஃப்ரம் டுடே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? சரி, ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/8/2026. அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13/9/2026. சரியா? லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபீ பேமெண்ட் அண்டு சப்மிட்டட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15/9/2026. மாடிஃபிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகிற டேட் வந்து 16/9/2026 25/9/2026 வரை. சரிங்களா? அடுத்தது டேட்ஸ் டூரிங் விச் எலிஜிபிள் ஸ்கிரைப் candidates must provide their scribe details in the application portal 26/9 30/9 வரை. கிளியராக நமக்கு இதிலே தெரிஞ்சிருச்சு. 30/9 வரை அப்ளிகேஷன் வேலையை தான் அவங்க பார்க்க போகிறாங்க. சரிங்களா? அப்போ செப்டம்பர் மந்த்து ஃபுல்லாக நம்ம கையில் இருக்குது. ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 13 டேட்டு. சரியா? அப்போ 14ஆம் தேதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு 17 நாள் இருக்குது. செப்டம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 நாள் இருக்குது. அக்டோபர் படிக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க, அதில் ஒரு 31 நாள் இருக்குது. நவம்பர் மந்த்து எக்ஸாமை எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 77 டேஸ் 75 டேஸ் ஷெடியூல் போட்டுருவோம். சரிங்களா? கடன் படித்து முடிக்க போகிறோம். சரி, லெவல் ஆஃப் பே லெவல் 6. இனிஷியல் பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பே 35,400. ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1/1/2027 கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 33 வயசு வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் 3993. சரிங்களா? நல்ல ஒரு ஹியூஜ் பல்க் வேக்கன்சிஸு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். வாய்ப்பு வர்றப்பே நம்ம என்ன பண்ணிக்கிறணும், பயன்படுத்திக்கிறணும். சரி, இதோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் லிமிட். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட்டு, த லோயர் அண்ட் அப்பர் ஏஜ் லிமிட்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏஜ் குரூப் வந்து 18லேருந்து 33. லோயர் ஏஜ் லிமிட் அசான் 1/1/2027. சரிங்களா? அப்போ எதுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1/2009 அப்புறம் பிறந்தவங்க, நாட் பார்ன் ஆஃப்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நமக்கு 18 வயசுலேருந்து 33 வயசு வரை எழுதிக்கிடலாம். சரிங்களா? நீங்கள் ஒரு யூஆர் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 2/1/1994 இதுக்கப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். ஓபிசி நான் கிரிமிலேயராக இருந்தீங்க அப்படின்னா 2/1/1991 அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 2/1/1989 அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். சரிங்களா? இதுதான் ஏஜ் லிமிட்டு. வழக்கம் போல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கிரிமிலேயருக்கு 3 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களோ எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனெக்சர் ஏல சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஆல் கேண்டிடேட் எக்ஸப்ட் கேட்டகரி மென்ஷன்டு எஸ்எல் நம்பர் 2. சரிங்களா? அதாவது எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூபிடி ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸ் இவங்களை தவிர மற்ற எல்லாத்துக்கும் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 500 rupees. 400 rupees நீங்கள் சிபிடி 1 அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். அப்போ எக்ஸாமினேஷன் ஃபீயே 100 rupees தான். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூபிடி ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸ் இவங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 250 rupees ஃபீஸு. 250 rupeesமே ரீஃபண்ட் ஆயிரும் எப்போ நீங்கள் அப்பியரிங் இன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடியில். சரி, பேமெண்ட் மோடு வந்து ஆன்லைனில் தான் பண்ணணும், எல்லாமே கொடுத்துட்டாங்க.
சரி, அடுத்தது ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி 1, அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல். சரிங்களா, இந்த 4 கேட்டகரியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்க போது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 மினிட்ஸு 100 கொஸ்டின்ஸ். சரிங்களா, சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் சயின்ஸ். சரிங்களா, இப்போ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின் 30 மார்க்கு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கை பொறுத்தளவு 25 கொஸ்டின் 25 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு 15 கொஸ்டின் 15 மார்க்கு, ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின் 30 மார்க்கு, டோட்டலாக 100 கொஸ்டின்ஸு 100 மார்க்கு, டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 மினிட்ஸ். சரிங்களா, சரி, இதோட சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம், போர்டு மாஸ், டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அப்புறம் பைப்ஸ் அண்ட் சிஸ்டன்ஸு, கேலண்டர் அண்ட் கிளாக்கு, ஏஜ் கால்குலேஷன், ஸ்கொயர் ரூட். இது போக அட்வான்ஸ்டு மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு மேக்ஸாக இருக்குது. அடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கை பொறுத்தளவு அனாலஜிஸ், அல்ஃபபெட்டிக் அண்டு நம்பர் சீரீஸ், கோடிங், டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ரிலேஷன்ஷிப்ஸு, சிலாகிசம், ஜம்பிளிங், வென் டயக்ராம், டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் சஃபிஷியன்சி, கன்க்ளூஷன் அண்ட் டிசிஷன் மேக்கிங், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ், அனலிட்டிக்கல் ரீசனிங், கிளாசிஃபிகேஷன், டைரக்ஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் அசம்ஷன்ஸ் எக்ஸெட்ரா. அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவு நாலேஜ் ஆஃப் கரண்ட் அஃபேர் படிக்கணும். இந்தியன் ஜாகிரஃபி, கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இன்க்ளூடிங் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன், இந்தியன் எக்கனாமி, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் கன்சர்னிங் இந்தியா அண்ட் த வேர்ல்டு, ஸ்போர்ட்ஸு, ஜென்ரல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிஸ் டெவலப்மெண்ட்ஸ். அப்போ கரண்ட் அஃபேர் ப்ளஸ் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட், ஜாகிரஃபி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ். சரிங்களா, இது எல்லாம் சேர்த்து ப்ளஸ் கரண்ட் அஃபேர், இது 15 மார்க்குக்கு. அடுத்தது ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தளவு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ் வழக்கமாக கொடுக்குற சிலபஸ் தான். அப் டு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸ். சரிங்களா, 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் படித்தா போதும்னு சொல்லிட்டாங்க. சரி, அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி. செகண்ட் ஸ்டேஜை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 மினிட்ஸ். சரிங்களா, 120 நிமிஷம் எழுத போகிறோம். 150 கொஸ்டின்ஸ், 150 கொஸ்டின்ஸ் எழுத போகிறோம். சரிங்களா, இப்போ இதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 கொஸ்டின், பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் ஒரு 10 கொஸ்டின், அப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஒரு 10 கொஸ்டின், உங்களோட டெக்னிக்கல் எபிலிட்டி. சரிங்களா, எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட் டிசிப்ளினில் 100 கொஸ்டின்ஸ். இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 கொஸ்டின்ஸு 120 மினிட்ஸ். இதுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸுக்கு அங்கே என்ன கொடுத்தாங்களோ சிபிடி 1ல் என்ன இருந்துச்சோ அதே சேம் சிலபஸ்ஸு. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கும் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பொறுத்தளவு ஆர்கிடெக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், ஸ்டோரேஜ் டிவைஸு, நெட்வொர்க்கிங்கு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைக் விண்டோஸ், யூனிக்ஸ், லினக்ஸ், அப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ், வேரியஸ் டேட்டா ரெப்ரசன்டேஷன், இன்டர்நெட் அண்ட் இமெயிலு, வெப்சைட் அண்ட் வெப் ப்ரௌசர்ஸ், கம்ப்யூட்டர் வைரஸ். இது எல்லாமே சேர்த்து பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்டு அப்ளிகேஷன்ஸ். இதில் வந்து 10 கொஸ்டின்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல். இதை பொறுத்தளவு பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்டு, அடுத்து அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர், வாட்டர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன், தேர் அஃபெக்ட் அண்ட் கண்ட்ரோல். அடுத்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், குளோபல் வார்மிங், ஆசிட் ரெயின், ஓசோன் டிப்ளிஷன். இது எல்லாமே சேர்த்து பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், அதுக்கு ஒரு 10 கொஸ்டின். அடுத்து டெக்னிக்கல் எபிலிட்டி பின்னாடி ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டிசிப்ளின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
எய்தர் 3 years டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி. இப்போ மெக்கானிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைலு, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸு, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெஷினிங் இன்ஜினியரிங், டூல்ஸ் அண்ட் மெஷினிங் இன்ஜினியரிங், டூல்ஸ் அண்ட் டை மேக்கிங் இன்ஜினியரிங், காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் அபோவ் டிசிப்ளின். சரியா? இவங்கெல்லாம் எது கீழே வர்றாங்க அப்படின்னா மெக்கானிக்கல் அண்டு அலைடு இன்ஜினியரிங். அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங்கை பொறுத்தளவு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மட்டும். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அப்போ எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸும் வராங்க, ஐடி முடித்தவங்களும் வராங்க, இசிஇ முடித்தவங்களும் வராங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்களும் வராங்க. அடுத்து சிவிலை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், இது போக பிஎஸ்சி இன் சிவில் இன்ஜினியரிங் இன் 3 years டியூரேஷனில் முடித்தவங்களும் இதுக்கு எலிஜிபிள். புரியுதுங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட என்ன ஸ்ட்ரீமில் நீங்கள் வர்றீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரியா? அடுத்தது வேக்கன்சி டீட்டெயில்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இஎம்யூவில், அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஜென்ரல் சர்வீஸ். அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிஆர்டி, அப்புறம் ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் டிசைன் டிராயிங் அண்டு எஸ்டிமேஷன், ஜூனியர் இன்ஜினியர் பெர்மனண்ட் வே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் ஒர்க்ஸு, ஜூனியர் இன்ஜினியர் கேரேஜ் அண்ட் வேகன் அப்படின்ட்டு டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க, எந்த ரீஜின்னும் கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அகமதாபாத்துக்கு. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சென்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னையை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் ஐசிஎஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வேக்கன்சிஸு, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ப்ரொடக்ஷன் யூனிட்டு டிசைன் அண்ட் டிராயிங் எஸ்டிமேஷன் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேக்கண்ட்டு, ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிசைன் டிராயிங் அண்ட் எஸ்டிமேஷன் டிசைன் அண்ட் டிராயிங் எஸ்ஆர் ரிஜினில் 11 வேக்கண்ட்டு, அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஜென்ரல் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ரீஜனில் ஒரு 4 வேக்கண்ட்டு. இப்படி வரிசையாக எல்லோரும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிஆர்எஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர் ரீஜனில் டிசைன் அண்ட் டிராயிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26 வேக்கன்சிஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து டோட்டலாக 57 வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா? அது போக ட்ராக் மெஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 வேக்கண்ட்டு. அடுத்த ஜூனியர் இன்ஜினியர் ஒர்க்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 வேக்கண்ட் இருக்குது. இதுக்கப்புறம் அதிக வேக்கண்ட்டு மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் ஒரு 35 வேக்கண்ட் இருக்குது. எல்லாமே நல்ல வேக்கண்ட்டு தான். அடுத்து டிஎம்எஸ்க்கு வந்து பாருங்கள், அதுலேயுமே 35 வேக்கண்ட் இருக்குது. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ரீஜனில் இந்த 3993ல் 362 வேக்கண்ட்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ரீஜனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வேக்கண்ட்டு தான். நியர்லி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% நெருக்கிடுச்சு. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு போஸ்ட்டை ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். கொஞ்சம் எல்லோரும் பிளான் பண்ணிக்கோங்க. இங்கே ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷெடியூல் போட்டு அந்த ஷெடியூலுக்கு ஏற்றாப்புல நம்ம ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி எல்லோரும் நிறைய படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஜேஇக்கு போன தடவை படித்தவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை விட்டதை இந்த தடவை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக ஷெடியூல் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், தூக்கிடலாம். ஸோ வேக்கன்சி நல்ல வேக்கன்சி தான். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் அடிச்சிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சிபிடி 2க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ இருந்தேவும் சிபிடி 1ல் நீங்கள் நல்லா படித்து பாஸ் பண்ணிடுவீங்க. உங்களோட கான்சன்ட்ரேஷன் எதில் கம்மியாயிரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி 2ல் உங்களோட டெக்னிக்கலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குறைஞ்சிருவீங்க. ஸோ அந்த டெக்னிக்கலை எவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு சான்ஸை க்ரியேட் பண்ணி தரும். சரிங்களா? ஏன்னா சிபிடி 1 பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/3 நெகட்டிவ் மார்க்கு. அதே மாதிரி இதில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சிபிடி 2க்கு தான் போகிறோம். செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 டைம்ஸ் டோட்டல் வேக்கன்சியோட அதிகமாக எடுப்பாங்க. அதனால் நம்ம வந்து அழகாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். மெடிக்கல்லாம் பிறகு பார்த்துக்கிறலாம். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிபிடி 1க்கு கரெக்டாக ஒரு ஷெடியூல், சிபிடி 2ல் டெக்னிக்கலுக்கு ஒரு ஷெடியூல்.
சிபிடி 2ல் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் படிக்க போகிறீங்க. இதிலே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, அங்கேயும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா பொல்யூஷன் மட்டும் சேர்த்து படிக்க போகிறீங்க, என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன். ஸோ இதை கரெக்டாக நீங்கள் இந்த டைமில் நான் இதுதான் படிப்பேன் அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே உங்களை சுற்றி ஒரு சர்க்கிள் வச்சுக்கோங்க. அதை விட்டு வெளியே போகாதீங்க. இதிலே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், பாஸ் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 75 டேஸ் இருக்குது. 75 டேஸ்க்கு ஒரு நல்ல ஷெடியூல் போட்டுக்கோங்க. மேபி டைம் நல்லாவே இருக்கும். இருந்தாலும் நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 டேஸ்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் டேட் டு சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் 13ஆம் தேதி. ஸோ அதை நல்லா பார்த்து கரெக்டாக அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆன உடனே அப்ளை பண்ணிடுங்க. நல்ல வேக்கன்சி, கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.